ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் சம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 சம்முக்குரிய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த சாப்டர்லேயே ஒரு 14 5 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அதை தான் நம்ம இங்கே லைனாக பார்த்துட்ருக்குறோம். அதோட 9வது சம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பயிற்சி 6.3ல் 5வது சம்மாக இருக்கும். இது ஏப்ரல் 2023 பப்ளிக் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கலங்கரை விளக்கத்தோட உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள 2 கப்பல்கள் வந்து 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது உயரங்களும் தொலைவுகளும் டாபிக்ல எந்த சம் வந்ததுனாலும் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாம். என்னென்னா முதல்ல கொஷினை நல்லா ரீட் பண்ணி அதுக்கு நீட்டாக வந்து ஒரு டயக்ராம் தெளிவாக போட்டுட்டிங்கனாவே சம் பாதி போட்ட மாதிரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு கலங்கரை விளக்கத்தோட உச்சியிலிருந்து, ஸோ இதுக்கு கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இது கடல் பகுதின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. கலங்கரை விளக்கம் சென்டராக இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய 2 பக்கத்துலேயும் 2 கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தை நோக்கி வருது. அந்த 2 கப்பல்களையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கலங்கரை விளக்கத்தோட உயரத்தை ஏபின்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற கப்பல் சி, இங்கே இருக்கிற கப்பல் டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கப்பலை வந்து அதே இடத்துல இருந்து கீழ் நோக்கி பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து 2வது கப்பலையும் பார்க்குறாங்க. இதுக்குரிய இறக்க கோணம் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிகிரினா வந்து 30 டிகிரி 60 டிகிரி. இந்த இடத்துல கொண்டு 30 டிகிரின்னு குறிக்கக்கூடாது. இறக்க கோணம் எப்படி குறிக்கணும்னா நிற்கிற இடத்துல இருந்து கிடைமட்டமாக ஒரு பார்வை கோடு போட்டுக்கணும். இந்த கிடைமட்ட பார்வை கோட்டுக்கும் கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் எவ்வளோ டிகிரினா 30 டிகிரி. அதுக்கு பேர் தான் இறக்க கோணம். இப்போ இது 30 டிகிரினா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 30 டிகிரி ஆயிரும். எப்படின்னா இந்த கிடைமட்ட பார்வை கோடும் இந்த கிடைமட்ட கோடும் வந்து ஒன்றுக்கொன்று இணை. இது ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி அமைகிறதுனால இந்த ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்க கப்பலை இதே இடத்துல இருந்து வந்து என்ன இறக்க கோணத்தில் பார்க்குறாங்கன்னா 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த கிடைமட்ட பார்வை கோட்டிற்கும் கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய இந்த பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளோ டிகிரினா 60 டிகிரி. அதே மாதிரி அப்போ இது எவ்வளோ டிகிரியாக இருக்குன்னா 60 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். கலங்கரை விளக்கத்தோட உயரத்தை வந்து ஹெச் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி, 2 கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தோட அடிப்பகுதி இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த 2 கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு, அதாவது சிடி, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து 4h/√3 நம்ம நிரூபிக்கணும். சம் வந்து ரொம்ப ஈஸியான சம் இது. ஸோ எல்லா நம்ம இதில் பார்க்குற மாதிரி எல்லா சம்லையும் பார்க்குற மாதிரியுமே நம்ம நீங்கள் படம் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செங்கோண முக்கோணம் இருக்கும். 2 செங்கோண முக்கோணத்துலையும் தனித்தனியாக நீங்கள் tan தீட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் முக்கால்வாசி சம். ஸோ tan தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த செங்கோண முக்கோணம் ஏபிசின்னு ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. அதில் எதிர்பக்கம் ஹெச்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்துள்ள பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸு ப்ளஸ் பண்ணால் தானே டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த செங்கோண முக்கோணத்துலையும் எதிர்பக்கம் இருக்குது, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 செங்கோண முக்கோணத்துலையுமே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்னா tan தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு எழுதிக்கலாம். ஏபிங்கிறது எதை குறிக்குதுன்னா கலங்கரை விளக்கத்தை குறிக்குது. சி, டி வந்து கப்பல்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தோட பேர் என்ன அப்படின்னா செங்கோண முக்கோணம் ஏபிசி. ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் tan தீட்டா தான் எடுக்க போகிறோம். தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி இருக்குது. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னென்னா ஏபி, அடுத்துள்ள பக்கம் என்னென்னா சிபினாலும் ஒன்று தான், பிசினாலும் ஒன்று தான். ஸோ AB/BC. சரிங்களா? ஸோ இப்போ tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√3 ஈக்குவல் டு ஏபியோட அளவு h/BCயை நீங்கள் பிசின்னே வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × BC BC, h × √3 h√3. அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சது. இப்போ இந்த பக்கம் இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தோட பேர் என்னென்னா ஏபிடி. ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிடியில் என்ன தீட்டா எடுக்க போகிறோம்? tan 60 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு எதிர்பக்கம் என்ன ஏபி, அடுத்துள்ள பக்கம் என்னென்னா பிடி. ஸோ AB/BDன்னு எடுத்துக்கிறோம். tan 60 டிகிரியோட மதிப்பு √3, ஏபியோட மதிப்பு ஹெச், பிடின்னு எழுதிக்கிங்க. இப்போ பிடி வகுத்தல் இருக்கிற பிடி இங்கே கொண்டு வந்தோம்னா பெருக்கல் ஆயிரும். இங்கே பெருக்கக்கூடிய √3 இந்த பக்கம் போகும்போது வகுத்தல் ஆயிரும். ஸோ பிடி ஈக்குவல் டு h/√3 வந்துருச்சு. ஸோ பிசியும் கண்டுபிடிச்சிட்டோம், பிடியும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு தேவை சிடி தானே. ஸோ சிடி வேணும்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். எது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும்? பிசி ப்ளஸ் பிடி.
பிசியோட அளவு என்ன? h√3. பிடியோட அளவு என்ன? h/√3. ஸோ இந்த ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்களேன். h காமனாக இருக்குது. ஸோ இதில் ரிமைனிங் இருக்கிறது என்ன? ஹெச் வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் ரிமைனிங் √3 இருக்குது. இதில் ஹெச் வெளியில் எடுத்துட்டதுனால 1/√3 இருக்குது. சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு இந்த மாதிரி பின்னங்களின் கூட்டலுக்கு ஈஸியாக போடுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோனா செக் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை நீங்கள் அப்படியே கீழே போட்டுடலாம். மேலே என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் இதை போடணும். ஸோ √3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3னா என்னென்னா 3 ப்ளஸ் 1 அப்படியே போட்டு கீழே கூடிய √3 இப்படியே போட்டுக்கிறோம். ஸோ 3 + 1 என்ன? 4. 4 இன்ட்டு ஹெச் 4h/√3ங்கிறது தான் எதோட ஆன்சர்னா சிடியோட. therefore இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஈக்குவல் டு 4h/√3 மீட்டர். இது இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.